நானறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி. இன்னைக்கு இன்னொரு கமெண்ட்ஸ்ங்க, அந்த யோகி ஞானி அந்த இதுலேயே கேட்டிருந்தாங்க, 1 மணி நேரம் நான் வந்து செலவு பண்ண முடியும், அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இப்போ நீங்கள் வந்து எடுத்த உடனேயே 1 மணி நேரம் செலவு செய்கிறேன்னு சொன்னாலும் நாங்கள் அது 1 மணி நேரம் உங்களை செய்ய சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ 4.5 மணி நேரம் செய்கிறேன்னா ஃபஸ்ட்டு 4:30 to ஒரு 7 மணி வரைக்கும் அங்கே மேலே வந்து மூச்சு பயிற்சி அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இங்கே டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்போது நீங்கள் அந்த 2 மணி நேரம் எக்ஸசைஸ்லாம் யாருமே செய்ய வேண்டியதில்லை. அரை மணி நேரம் நேற்று சொன்னதில் அந்த செஞ்சுட்டு அடுத்த அரை மணி நேரம் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும், இந்த 1 மணி நேரம் ஒதுக்குறவங்க அடுத்த அரை மணி நேரத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மூச்சு பயிற்சியினுடைய அடுத்த நிலை. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ஒரு 4.5 நிமிஷம் மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் தோப்புக்கரண மூச்சு பயிற்சி. அந்த தோப்புக்கரண மூச்சு பயிற்சியினுடைய அடுத்த நிலை பார்த்துட்டீங்க அப்படின்னா, மூச்சு பயிற்சியோட நீங்கள் முத்ரா செய்வீங்க. அதுக்கு அடுத்த நிலை மூச்சு பயிற்சியோட நீங்கள் யூனிவர்சல் மந்திரா அந்த மந்திரம் சொல்லிட்டு நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யணும். அடுத்த நிலை வந்து கடயோக பயிற்சி அந்த நிலை. அப்படி அந்த 6வது மாதம் அப்படிங்கும்போது தான் அந்த மூச்சு பயிற்சி நீங்கள் அரை மணி நேரத்தினுடைய முழுமையை நீங்கள் அடைய முடியும். அப்படி ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் நீங்கள் அரை மணி நேரத்தில் எக்ஸசைஸ், யோகா, முத்ரா, மூச்சு பயிற்சி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த 4வது மாதம் ஆரம்பிக்கும் போது தான் நீங்கள் அடுத்த மூச்சு பயிற்சியினுடைய நிலை, அடுத்த 5வது மாதம், 6வது மாதம் அப்படித்தான் நீங்கள் 1 மணி நேரத்தை போய் நீங்கள் டச் பண்ண போகிறீங்க. அப்படி நீங்கள் அந்த 6 மாதத்தில் நீங்கள் வந்து 1 மணி நேரத்தை டச் பண்ணி நீங்கள் இதுக்காக ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, 24 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை நீங்கள் இந்த இயற்கை பிரபஞ்சம் இறைவன்கிட்ட நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற 23 மணி நேரத்தை அந்த இறைவன் தன்னுடைய கையில் எடுத்துக்குவார். அந்த 23 மணி நேரத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ திட்டமிடுதல், உங்களுடைய திட்டமிடுதலை காட்டிலும் அந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய அறிவுத்தனத்தை, அறிவு கூர்மையை, புத்தி கூர்மையை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இந்நேரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அது பெயர் சொல்ல வேண்டாம். அந்த நிகழ்ச்சிகள் இதே வருஷம் வருது. உடனே என்னுடைய குழந்தைகள் அம்மா இந்தாங்க பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னுடைய கண் பார்வை அதுக்கிட்டையும் கூட போக மாட்டேங்குது. இப்போவும் அந்த குழந்தைகள் பார்க்குறாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. எங்கள் வீட்டில் 14 வருஷம் ஆச்சு எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. அவங்களுக்கு பொழுதுபோக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மொபைல் அந்த மாதிரி ஏதாவது தான். அதனால் அந்த குழந்தைகள் அதை பார்க்குறாங்க. ஆனால் நான் இப்போ பார்க்கறதில்ல. என்னுடைய வேலைகளை கரெக்டாக செய்யக்கூடிய தன்மை எனக்கு கிடைச்சிருது. இந்த ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு அக்கா கேட்டாங்க, ஏலதான் உனக்கு வந்து இத்தனை வேலை செய்கிறீங்கள, உனக்கு 24 மணி நேரம் பத்துதா அப்படின்னு கேட்டாங்க. இந்த பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மனிதர்களுக்குமே இந்த 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிடைச்சா நான் இன்னும் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு எல்லாருமே வாயிலிருந்து வர்றது அதுதான். அம்பானி ஐயாவுக்கும் அதே தான், நமக்கும் அதே தான். அவங்க எப்படி அந்த நேரத்தை கையாளுறாங்க, நம்ம எப்படி நம்மளால கையாள முடியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தியானத்தில் எல்லாமே நீங்கள் ஜெயிச்சவங்க எல்லாருமே பாருங்க, கண்டிப்பாக அவங்க 1 மணி நேரத்தை பிரார்த்தனைக்கோ ஜெபத்துக்கோ ஏதாவது ஒரு இதுக்கோ கொடுத்துருவாங்க. அந்த அடுத்த 23 மணி நேரம் இறைவனுடைய கையில் அவங்கள வச்சுக்கிட்டு செயல்படுத்துவார். அவங்களால கரெக்டாக எல்லா வேலையுமே செய்ய முடியும். நான் பாருங்க, இப்போ அந்த கிட்னி பேஷண்ட்டுக்கு நான் தான் ஃபுட்டு கொடுக்குறேன், வெளியில் கிளாஸ் எடுக்கிறேன், வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன், எல்லா வேலையுமே செய்கிறேன். கரெக்டாக 10 மணிக்கு தூங்க போயிடுறேன். அதுக்கு மேலே 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதாவது ஒன்று நம்ம ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னாலும் கூட நான் 10:15 அதிகபட்சம். அதுக்கப்புறம் என்னுடைய டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அந்த 10:15 போது, ஏன்னா காலையில் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறோம் நம்ம, அந்த 9 மணிக்கும் போதே கண்ணு தூக்கம் வந்துடும். அதிகபட்சம் 9:30 9:45 நம்ம தூங்கிடுவோம். அப்போது இந்த டைமில் தூங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே ஓய்வெடுக்கிற நேரம். அந்த ஓய்வெடுக்கிற நேரத்தை, உடல் உறுப்புகள் ஓய்வெடுக்கிற நேரத்தை நம்ம பயன்படுத்தாமல் அந்த உடல் உறுப்புகளுக்கு கொடுக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஆழ்ந்த ஒரு உறக்கம் வரும். கரெக்டாக நம்ம 4 to 4:30 நம்ம எந்திரிச்சிடுவோம். ஸோ இந்த 1 மணி நேரத்தை கொடுக்க நினைச்ச அந்த சகோதரருக்கு ரொம்ப நன்றி. இதில் இணைஞ்சு நீங்கள் செயல்படுங்க. மிச்சம் 23 மணி நேரம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிக சிறப்பாக அமையும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த 3 மாதத்தில் அரை மணி நேரத்தில் நீங்கள் ஒதுக்கும் போதே
உங்களுடைய முழு உடல் ஆரோக்கியம் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க ஒதுக்குற இந்த அரை மணி நேரத்துல நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஆசை லட்சியங்கள் எல்லாமே எவ்வளவு அளவு இருக்கோ அதை காட்டிலும் எத்தனையோ மடங்கு நீங்க அதை அடைவீங்க. அடைஞ்சு வாழ்க்கையில எல்லாருமே மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருக்கணும்னு கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.